ஃபயர் பிளேஸ்க்கு வந்து 2 வாட்டர் எலிமெண்ட் அங்க இருக்கிற எல்லா பொருளையும் டேமேஜ் பண்ணி சந்தோஷப்படுதுங்க. அதை பார்த்து எம்பர் கோமா அவளை திட்டி வெளியில விரட்டி விட்டுறா. இதை பார்த்து அவளுடைய அப்பா பெர்மி அவளுக்கு அப்புறம் இந்த கடையை நல்லா பாத்துக்கணும் யோசனை பண்றாரு. அவளுக்கு அந்த ஆசை இருந்ததால தொழில் இருக்கிற டெக்னிக்கலையும் கத்துக்கிறா. ஆனா அவளுக்கு அவளுடைய கோவம் தான் இனிமே. ஒரு நாள் கடைக்கு வந்த ஒருத்தன் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு இருக்கிற மத்தாப்புல எனக்கு ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் போதுன்னு சொல்லி அந்த மத்தாப்பு பத்த வைக்கிறான். அதுல கோவப்பட்டு அவ சத்தம் போடுறா. அதுக்குள்ள கடையில இருக்க எல்லா பொருளுமே சேதமாயிடுது. இதை பார்த்து அவளுடைய அப்பா கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம், உனக்கு கோவம் வந்தா உன்னதான் நீ சரி பண்ணிக்கணும்னு அட்வைஸ் பண்றாரு. தொழிலை நல்லபடியா கத்துக்க முடிஞ்ச அவளால பொறுமையை கத்துக்க முடியல. பல வருஷம் ஆகி அவளால கோவத்தை கட்டுப்படுத்த முடியாததால கடையில இருக்கிற நிறைய பொருட்கள் சேதாகுது. ஆனா இவ ஃபயர் எலிமெண்ட்ன்றதால அவ சக்தியை யூஸ் பண்ணி உடஞ்ச பொருட்களை புதுசு மாதிரியே மாத்திடுவா. ஒரு நாள் கடையில கூட்டம் அதிகமா இருக்கும்போது கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் நடந்துக்கிறத பார்த்து இவ பொறுமிழந்து பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க அவளுடைய கோவத்தை காமிக்க அதனோட எஃபெக்டா அங்க இருக்கிற பைப் உடஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. நல்ல வேளையா தண்ணி அதிகமாகறதுக்குள்ள அவ ஹீட்டை வச்சு பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறா. பார்த்தா திடீர்னு தண்ணியில இருந்து வர இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல வயலேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லி டிக்கெட்டை ரைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு.